அம்மா தான் சொல்லிட்டாங்கல்ல, சடங்கெல்லாம் பண்ணணுமா, நம்ம கிளம்புவோம். டே மனோ, அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, மருமலை கையை பிடிச்சு கூட்டு வா. தேனு தேனு பா. மாப்பிள்ள, அண்ணே, அம்மா, என்ன இப்படி போறாங்க? வாங்கம்மா, என்னான்ட்டு கேப்போம். அம்மா, அம்மா நில்லுங்க. அம்மா, அம்மா, வாங்க வாங்க. என்ன வேடிக்கை பார்த்துட்டு? சொன்ன கேளுங்க. வாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் நில்லுங்க. அம்மா, சுமதி, உன் பொண்ணு என்ன ஊர் மக்கள் எல்லாம் வச்சு என்ன அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கா? ஐயோ இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. மீனாட்சி, சுமதி, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகலமா. இந்த விஷயங்களை மறைச்ச வரைக்கும் போதும். இப்ப அது இங்க எல்லாருக்கும் தெரியணும். மீனாட்சி, என்னம்மா பேசிட்டு இருக்க? எதை பத்தி பேசுற? நீங்களும் ஒரு அப்பாவியா தான் இருக்கீங்க மாமா. உங்க அப்பா உங்ககிட்ட இருந்தும் எல்லா விஷயத்தையும் மறைச்சிருக்காங்க. ஏய், நீ அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்க. என்ன தேடி மறைச்சாங்க? தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. டேய், பொண்ணை கூட்டிட்டு வா, நமக்கு நேரமாவுது. சரி அப்பதா. இருங்க. ஏன் பறக்குறீங்க? எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவோம். ஐயோ மங்க. சார், மீனாட்சி கூப்பிடுறா, உள்ள வாங்க சார். மீனாட்சி, மா, இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? அமுதாக்கா, நீங்க சொல்லுங்க. நான் பணம் போட்டு சிட் ஃபண்ட் கம்பெனில வேலை செஞ்சவன் இவன். ஆமா ஆமா, இவர்தான். யார்கிட்டயோ 10 லட்சம் திருடி சூதாடி அந்த கம்பெனில இருந்து இவரை வெளியில துரத்திட்டாங்க. இவர்தான் மாப்பிள்ளையோட அண்ணனா? ஐயோ, அத்தை, என்னத்த சொல்றீங்க? ஏன் என்ன சூதாடுனானா? ஆமா. அதான் மாமா, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே, உங்ககிட்ட எல்லாத்தையும் மறைச்சிருக்காங்கன்னு. ஐயோ, பாண்டி, மீனாட்சி சொல்றதெல்லாம் உண்மையா? இன்னும் இருக்கு மாமா. உங்க அண்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? போலீஸா? ஐயோ, இருங்க, அரெஸ்ட் பண்ணவரே சொல்லுவாரு. மங்க. சரி. சார், சொல்லுமா. மீனாட்சி கூப்பிடுறா, உள்ள வாங்க சார். சரிம்மா. சார் வாங்க. என்னம்மா பாக்குறீங்க? இந்த பொண்ணு சொல்லிதான் நானே இங்க வந்தேன். அம்மா, என்னம்மா நீங்க இதெல்லாம் இதுக்காக தான் நீங்க பண்ணீங்களா? என் பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லுங்கம்மா. இதுக்கு தான் என் தேனை வந்து கேட்டீங்களா? சொல்லுங்க, ஏன் சும்மா இருக்கீங்க? ஐயோ மாப்ள, சுமதி, மாப்ள, இந்த பணத்துக்காக தான் என் பொண்ணை நீங்க. ஐயோ அத்தை, இது
சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது அத்தை. சார் வேண்டாம் சார், தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க சார். அங்கிள், அதுக்கு அவசியம் இல்ல. தேனு, நகையெல்லாம் கழட்டி கொடு. மீனாட்சி, என்னம்மா? மா, நான் சொல்றேன்ல. தேனு, நீ கொடு. மீனாட்சி, நீ சொன்ன மாதிரி நான் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேம்மா. 10,50,000 இதில் இருக்கு. சுமதி, மீனாட்சி நேத்தி நைட்டு எல்லா விஷயத்தையும் எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டா. உங்கள் நகையை நம்ம பேங்க்லேயே வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். மீனாட்சி, நீ கேட்ட மாதிரியே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இந்தாங்க சார். இந்தாம்மா. இந்த நகைக்காக தானே இம்புட்டு பண்ணிய. இந்த நகையை வைக்க போறது உங்க பேர்ல தான். இந்த நகைக்கு நீங்க தான் பொறுப்பு. என் அக்காவுக்கு அதை மீட்டு கொடுக்க வேண்டியதும் நீங்க தான். எங்க நகையை ஒரு காலம் விட்டு தர மாட்டேன். கையெழுத்து போடுங்க.